பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எபிரெயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, எபிரெயர் ஆக்கியோன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். கடவுளின் திட்டம் எப்பொழுதுமே அவருடைய மக்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை கொடுப்பதாக அவன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அந்த உடன்படிக்கைக்கு அவர் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்பதையும் அங்கே காண்பித்து கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். Glory to God. எபிரெயர் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது மெல்கிசதேக்கின் ஆசாரியத்துவமும் அப்படியே தான் இருந்தது. எபிரெயர் 8வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை வாசிப்பீர்களே ஆனால் எரேமியாவுக்கு கடவுள் கொடுத்த அது மற்றொரு கட்டளையை அங்கே வெளிப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். சொல்லுகிறது, நான் யூதா குடும்பத்தோடும் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன் ஆண்டவர் இந்த புதிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகிறார்? இந்த புதிய உடன்படிக்கையின் காரணம் என்ன? அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக அவர் என்ன செய்தாராம்? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. பாட்டின் காலத்தில் அங்கே வேத வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மனிதனுடைய பாவத்திற்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டும். அந்த மிருகத்தினுடைய இரத்தம் அது பரிகாரம் செய்ததில்லை. ஆனால் ஒரு முழுமையான பரிகாரத்தை கொடுக்க முடியலை. அதனால தான் பழைய உடன்படிக்கையின் ஆசாரியர்கள் தொடர்ந்து பலிகளை செலுத்தி கொண்டே இருந்தார்கள். ஒரு பாவம் உள்ள மனிதன் தனது சொந்த பாவத்திற்காக என்ன செய்ய வேண்டும்? பலி கொடுக்க வேண்டும். அப்போ இதற்காக தாங்க இயேசு என்ன செய்தார்? அவர் தன்னை பலியாக முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்க முடியும். இது என்ன செய்கிறது? ஒரு மனிதனை முற்றிலும் பாவமற்றவனாக தேவனுடைய வாக்கு தத்தத்திற்கு Glory to God, அவன் எல்லா விதத்திலேயும் அவனை பாத்திரவானாய் நிறுத்துவதற்கு இயேசுவினுடைய மரணம் அவனுடைய எல்லா பாவத்திற்கும் பரிகாரம் செய்ததாய் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரெயர் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் இவர் என்ன செய்திருக்கிறார்? பெற்றிருக்கிறார். என கண்பானவர்களே, 12வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் நீங்கள் கடந்து வந்தீர்கள். Glory to God. அப்ப இந்த 3 இடத்திலையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் மத்தியஸ்தராயிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் புறஜாதிகளாய் இருக்கிற நம்மேல் கடந்து வரும்படி அவர் மத்தியஸ்தரானார். ஆசாரிய முறைமையின்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் பிரதான ஆஸ்தாரியனாய் அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார்.
எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் செபிக்கிறப்பா. அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக நீர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறீர். நீர் எங்களுக்காக மத்தியஸ்தராயிருக்கிறீர். இன்றைக்கும் ஆண்டவரே, எங்களுக்கும் பிதாவுக்கும் நடுவாக நீர் மத்தியஸ்தராயிருந்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நன்மைகளை செய்வீராக. நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.